வணக்கங்க, நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவினுடைய குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் இந்த பதிவை பதிவேற்றம் செய்கிறேன். நம்ம வரும் கடைசி பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியினுடைய தன்மைகளை பற்றி சொல்லியிருந்தேன். நான் இப்போ அடுத்த பதிவாக மகர ராசியினுடைய தன்மைகளை பற்றி சொல்கிறேன். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. இனி பண்ண போகும் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் ஆரம்பத்திலிருந்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம இது எல்லாமே நம்ம பண்டைய தமிழர்கள் நமக்காக கொடுக்கப்பட்டதுலேருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள் தான். கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக தங்களுடைய உங்களோட வாழ்க்கையை இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். இன்றைக்கி இப்போ நம்ம மகர ராசியினுடைய இதை பார்க்கலாம். இந்த மகர ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா காலப்புருஷ சக்கரம் மொத்தமாக 360 டிகிரி கொண்டது ராசி சக்கரம். இந்த ராசி சக்கரத்தில் 270 டிகிரிலேருந்து 300 டிகிரி வரைக்கும் உள்ள அமைப்பை மகர ராசின்னு சொல்லுவோம். இதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா கடல் குதிரை. இதற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான்கிறவர் எப்படின்னா நிறையா பேர் பார்த்து பயப்படுறது அவரை மட்டும்தான். ஆனால் ஒரு ஜாதகத்தில் அவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் தொழில் ஸ்தானம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், பொருள் இதெல்லாம் கிடைக்கும். அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருடைய தொழில் எப்படி அமையும், அவருக்கு வருமானம் எதன் மூலமாக வரும், அவருடைய கர்மம், அவருடைய பொருள் எதன் மூலமாக கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு கணிக்கிறதுக்கு அந்த லக்கணத்துக்கு 10ஆம் பாவகத்தை எடுத்து ஆய்வு செய்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அதிபதி யாருன்னா சனீஸ்வர பகவான். அவர் நல்ல சிறப்பாக இருந்தாருன்னா தான் தொழிலை கொடுப்பார். அவருடைய நிலையை வச்சு தான் நீங்கள் எதையுமே உங்களுடைய வருமானத்தை கணிக்க முடியும். ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர் தான், சாப்பாட்டை கொடுக்குறவர், வருமானத்தை கொடுக்குறவரும் அவர் தான். அதனால் அவர் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஆனால் அவரை பார்த்து ரொம்ப பயப்படுவோம். நம்ம தப்பு செய்கிறவன் தான் பயப்படணும். ஏன்னா அவர் நீதிமான். குரு கொடுத்துக்கிட்டே இருப்பார், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம குருவனுடைய வரலாறுல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் அவருக்கு தேவை, அவங்களை சார்ந்தவங்களுக்கு தேவை அப்படின்னா சதித்திட்டங்கள் தீட்டிட்டே இருப்பார் குரு பகவான். சுக்கிர பகவான் அப்படிதான், நல்லது பண்றாரா இல்லையோ சுகபோகங்களுக்காக அசுரர்களுக்கு குருவா கொடுத்துட்டே இருப்பார். இது எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் சுக்கரனுடைய வரலாறு பிளஸ் குருவுடைய வரலாறுல எல்லாம் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு கிரகங்களுடைய வரலாறு சொல்லியிருப்பேன் நான். இந்த சனீஸ்வரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்மளுடைய கர்ம பதிவுகளுக்கு தகுந்தால் போல பலாபலன்களை கொடுப்பார். ஐயா எனக்கு 7 சனி ஓடிட்டு இருக்கு, தப்பு செஞ்சவன் தான் பயந்துக்கணும். 7 சனி ஓடும் போது அவனுடைய கர்மாவை மைனஸ் பண்ணி கொடுத்துருவார். ஒருத்தனுடைய வாழ்க்கையில் 7 சனியும் அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் கண்டக சனியும் கிட்டத்தட்ட எல்லாம் கிராஸ் ஆகி வரும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓரளவுக்கு தெளிவாக முடிவெடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்று முடிஞ்சிருக்கும், சனி பகவானுடைய ஒரு சுற்று முடிஞ்சிருக்கும். சரிங்களா? எடுக்கிற முடிவை கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஏன்னா அதுக்குண்டான வாழ்க்கையினுடைய பாடங்களை முழுசாக சொல்லி கொடுக்குறவர் இவர் தான். இவர் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா தொழில் நல்லா நடக்கும். சனி கொடுத்தாருன்னா அதை தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனால அதே மாதிரி சனி தப்பு செய்கிறவன்ட்டு சனி பிடுங்கிடுவார். ஒருத்தன் எவ்வளவு வேணா தவறுகள் செய்யலாம், சுக்கர திசையிலையும் குரு திசையிலையும் மற்ற திசையிலையும் தசாபுத்திகளையும் செய்யலாம். ஆனால் சனியினுடைய தசாபுத்திகளில் அவனால் அந்த மாதிரி எந்த தப்பு செய்ய முடியாது. அவன் செஞ்ச தப்புகளுக்கு அத்தனைக்குமே மைனஸ் பண்ணி விட்டுருவார். அவன் தான தர்மம் பண்ணி நல்லது பண்ணி ஒழுக்க செயலாம் வாழ்ந்துருந்தானா அவனை எங்கேயோ தூக்கி கொண்டு போய் வச்சிருவார். இவர் கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு யாருனாலும் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு இவர் கொடுக்கறதுக்கு வல்லமை படைத்தவர்.
இது லக்னத்துக்கு 10ஆம் வீடாக வருது. 270லேருந்து 300 டிகிரி அமைப்பில் வரும். இதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசியினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா கடல் குதிரை. இந்த இடத்துல செவ்வாய் உச்சமடைவார். மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைவார், குரு நீச்சமடைவார். சனியினுடைய வீட்டில் தான் குரு நீச்சமடைகிறார், செவ்வாய் உச்சமடைகிறார். இது ஒரு சர ராசி, இது ஒரு நில ராசி, இது ஒரு பெண் ராசி. இது தெற்கு திசை நோக்கியுள்ள ராசி. தெற்கு திசை வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கர்மம், அதாவது பொருள் சம்பாதிக்கிறதுக்கு உள்ள ராசி இது. இது ஒரு கருப்பு நிற ராசி. இந்த ராசியினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு. இது வந்து தாது ராசி. இந்த தாது, அதாவது இந்த தாது மூலம் ஜீவன்கிறத எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்னா, போன ஜென்மத்தில், முந்தைய ஜென்மத்தில் வந்து இவங்க என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்காங்க, இந்த பிறவியினுடைய இதை வந்து இவங்க வந்து என்ன அனுபவிக்கிறதுக்காக இதை வந்திருக்காங்க அப்படின்னு, அதுக்கு நம்ம என்ன ஒரு பரிகாரம் மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தாது மூலம் ஜீவனை வச்சு நம்ம கணிக்க முடியும். இவங்க இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த ஆற்றங்கரை நோக்கி அந்த இடத்துல வாழ்விடங்களை அமைச்சிட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உடலில் பார்த்தீங்கன்னா முழங்கால் வந்து இந்த ராசிக்கு கொடுத்துருக்கு. இந்த சனி அந்த முழங்கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே சில அந்த செய்கிற பலாவலனுக்கு தகுந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த ராசியில் செவ்வாய் உச்சமடைகிறாரு. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ராசி வந்து செட் ஆகி வரும், நல்லா இதாகி வரும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2. இந்த நட்சத்திரத்தை பற்றி எல்லாம் போன பதிவுகளை சொல்லியிருக்கேன். நான் தனுசு ராசியில் சொல்லியிருப்பேன், ஏன் இந்த மாதிரி நட்சத்திரம் சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன், என்ன எதுங்கெல்லாம் சொல்லியிருப்பேன். இது ஒரு தை மாதத்துக்கு உண்டான ராசி, சரிங்களா. பொதுவாக இந்த ராசி தை மாதத்துக்கு உண்டான ராசி. இது வந்து ஒரு எப்படின்னா, இந்த தை மாதத்தில் வந்து சூரியன் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப லாங்காக போய் திருப்பி சூரியனை நோக்கி வருவார். தை மாதம் முடிஞ்ச முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு மாசி மாதம் ஸ்டார்ட் ஆகும். மாசி மாதத்துலேருந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது தை மாதம் வரைக்கும் பயங்கரமான குளிர் இருக்கும். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த தூரம். இப்போ அப்படி ரொட்டேட் ஆகி அப்படி திரும்பி சூரியனை நெருங்கி வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதம், இந்த தை மாதம். இதுக்கு அடுத்தது மாசிக்கு அப்புறம் பங்குனி. உங்களுக்கு தெரியும், மாசி மாதம் பங்குனி மாதம். மாசி மாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் மாறும். பங்குனி மாதம் நல்லாவே இருக்கும். சித்திரை மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிலுடைய அளவீடுகள். அதனால் இது வந்து தை மாதம் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி, வணக்கம்.